Good evening students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான் அப்ளிகேஷனாக மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்டில் எக்ஸசைஸ் 1.3ல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கொஸ்டின் எப்படி சார் நம்ம போட முடியுமா அப்படின்னு. இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க இந்த கொஸ்டின். ஸோ நமக்கு என்னன்னா இஃப் ஏ ஈக்குவல் டு -5 1 3 7 1 -5 1 -1 1 ஸோ அப்படி நம்ம கொடுத்துட்றாங்க சரிங்களா. அண்ட் அதே மாதிரி b equal to 1 1 2 3 2 1 2 1 3 find the product of a and b and then solve the system of equation x plus y plus 2z equal to 1 3x plus 2y plus z equal 7 comma 2x plus y plus 3z equal to 2 கொடுத்துட்டாங்க. இது என்ன பண்ணனும்னா solve by matrix inversion மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்றாங்க. இப்படி கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடுடைய ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸோ நமக்கு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடுடைய நமக்கு ஃபார்முலா தெரியணும். நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸ்டெப் நம்பர் 1ல என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபி சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏபி அண்ட் பிஏ கேட்குறாங்க. இப்போ ஏபின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பிஏ நம்ம மல்டி பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஏ நமக்கு என்ன இருக்குது -5 1 3 7 1 -5 1 -1 1 இருக்கு சரிங்களா. இன்ட்டு பி வேல்யூ நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம் 1 1 2 3 2 1 2 1 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஃபைண்ட் ஏபி கேட்குறாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கலாமா. ஸோ ஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டை வண்டியில் மல்டி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் 5 × -1 -5a 1 × 3 plus 3a 3 2s are plus 6. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது -5 × 1 -5a அதே மாதிரி 1 × 2 plus 2a அதே மாதிரி 3 1s are plus 3. லாஸ்ட் பார்ட் 5 × -2 -10a 1 1s are plus 1a அதே மாதிரி 3 3s are plus 9. ஸோ இந்த பார்ட்டில் ஸோ நம்ம போயாச்சு. நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா 7 1s are 7a 1 × 2 plus 2 -5 × 2 -10 அப்படின்னு வந்தாச்சு இல்லையா. 1 7s are 7 1 3s are இது என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 7s are 7a 1 3s are இது 3 இல்லையா. நான் 2 போட்டேன் 3 அதே மாதிரி 5 2s are -10. அடுத்த பாட்டில் 1 7s are 7a 1 2s are plus 2a 5 × 1 -5 சரிங்களா. அதே மாதிரி இது லாஸ்ட் 1 7 2s are 14 அதே மாதிரி 1 1s are plus 1a 5 3s are -15 சரிங்களா. இப்போ லாஸ்ட் வந்துடும் 1 1s are 1a 1 × -3 -3a 1 2s are plus 2 அதே மாதிரி இங்கே 1 1s are 1a 1 × -2 -2a 1 1s are plus 1 சரிங்களா. அதே மாதிரி லாஸ்ட் பார்ட்டு 1 2s are 2a அதே மாதிரி 1 × -1 -1a 1 3s are 3. சிம்பிளி பண்ணிக்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி சிம்பிளி பண்ணால் ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வருது 9 பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி 9 பார்த்தீங்கன்னா 6 + 3 9 5 போனால் 4 அதே மாதிரி இதை 5 - 5 0 அதே மாதிரி 10 - 10 இது 0 இது பார்த்தீங்கன்னா 7 + 3 10 - 10 0
அதே மாதிரி 7 + 2 9ல் 5 போனால் 4. அதே மாதிரி 14 + 1 15 -15 0. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 2 + 1 3 - 3 0. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 - 2 0. அதே மாதிரி 2 + 3 5ல் 1 போனால் வந்து 4 இப்படி வருது. அதே பார்த்தீங்கன்னா ஏபியை பண்ணாலும் இப்படி தான் வரும். therefore ஸோ ஏபி ஈக்குவல் டு இதான் வரும். அதே மாதிரி பிஏ ஈக்குவல் டு இதை மல்டி பண்ணாலையும் நம்ம வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்போ 4 0 0 0 4 0 அதே மாதிரி 0 0 4 அப்படின்னு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் ஏதாவது எடுத்துக்கிறோம். இப்போ ஏபி ஈக்குவல் டு பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன். இப்போ ஏபி ஈக்குவல் டு ஸோ ஏபி ஈக்குவல் டு நான் 4 வெளியிட்டு வந்து நமக்கு என்ன வரும் இப்படி வந்துடும் இல்லையா? ஸோ என்ன ஆகும் 1 0 0 இது பார்த்தீங்கன்னா 0 1 0 0 0 1 வந்தாச்சு. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் 4 வெளியேற்றுட்டா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் இல்லையா? 4 வெளியேற்றுட்டா இது 1 0 0 0 1 0 0 0 1 வந்துடும். சரிங்களா? இது ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்போ ஏபி ஈக்குவல் டு 4 ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐன்னு வந்துடும் இல்லையா? I3. இப்போ நான் இந்த 4 இங்கே எத்தனை வந்துடும் 1/AB ஈக்குவல் டு அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னது 4 அப்படின்னு வந்தாச்சு இல்லையா? ஐடென்டி மேட்ரிக்ஸ். நான் பி இந்த பக்கம் எத்தனை வந்துடும் அப்போ 1/4 ஏ ஈக்குவல் டு இந்த பி இந்த சைடு வந்தால் பி இன்வெர்ஸ் ஆகிடும். பி இன்வெர்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா அது வந்து பின்னு வந்துடும். அப்போ என்ன வரும் நமக்கு அப்போ பி ஈக்குவல் டு 1/4 நமக்கு பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் அப்போ என்ன ஆகும் அது பி இன்வெர்ஸ்னு வந்தால் பி இன்வெர்ஸாக பையனா ஐடென்டி மேட்ரிக்ஸ் போயிடும். அப்போ பி இன்வெர்ஸ் அப்போ பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் ஏன்னு இருக்குது. அப்போ 1/4 இன்ட்டு ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் இதுதான் ஏ வேல்யூ. அப்போ -5a 1 இது வந்து 3a இது 7 இது 1 இது -5 இது பார்த்தீங்கன்னா 1 இது -1 இது பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பி இன்வெர்ஸ் உடைய வேல்யூவு. சரிங்களா? அப்போ பி இன்வெர்ஸ் உடைய வேல்யூ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இது வந்து ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு வந்து பி இன்வெர்ஸ் உடைய நமக்கு வேல்யூவாக இருக்குது. சரிங்களா? இதான் பார்த்தீங்கன்னா பி இன்வெர்ஸ் வேல்யூ. இப்போ அவன் கேட்குறது வந்து என் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதை கேட்குறான். இந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம என்ன கொடுத்துட்டோம் x + y + 2z ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துட்டாங்க. அடுத்த ஈக்குவேஷனு 3x + 2y ப்ளஸ் வந்து z ஈக்குவல் டு 7. லாஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x + y + 3z ஈக்குவல் டு வந்து 2. ஸோ இது என்ன ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாமா? அதை நம்ம என்ன பண்ணலாம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன வரும் இப்படி வரும் இல்லையா? ஸோ இப்படி தானே வரும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் நம்ம என்ன வரும் 1 1 இது 2 இது 3 இது 2 இது 1 இது ப்ராப்பர்லி எழுதலை 1 இது 2 1 3ன்னு இருக்குது. அப்போ இது x y z ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இது நமக்கு என்ன இருக்குது 1 7 இது 2ன்னு இருக்குது. ஆமையா? இப்போ இது எதனுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னுடைய வேல்யூ. பி எக்ஸ் ஈக்குவல் டு வந்து சி. நமக்கு என்ன ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஆஃப் சி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடுடைய நமக்கு ஃபார்முலா. எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஆஃப் சி தான் அதனுடைய வேல்யூ. இப்போ எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய்ஏ ஜட்னு எடுத்துன்னு வந்துட்டோம். பி இன்வெர்ஸ் வேல்யூ இங்கே இருக்கு 1/4 இன்ட்டு -5 1 3 7 1 -5 1 -1 1ன்னு இருக்கு.
இன்ட்டு சி வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் 1 7 2ன்னு இருக்குது. இப்போ மல்டி பண்ணி நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னா சேர்த்துக்கலாமா? 1/4 இன்ட்டு 5 1s are -5 1 7s are plus 7 2 3s are 6. இது பார்த்தீங்கன்னா இல்லையா 1 7s are 7 1 7s are plus 7 minus 5 2s are 10. இது 1 1s are 1 plus into minus 1 7s are 7. இது 1 2s are 2. ஸோ அப்போ நம்ம சிம்பிள் என்ன வரும்? அப்போ 1/4 ஈக்குவல் டு இது என்ன ஆகும்? இதில் 5 போனால் இது 8, இது பார்த்தீங்கன்னா 14ல் இது 4. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா 3 போனால் இது வந்து -4. அப்போ ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா therefore 2 1 -1. ஸோ அவன் கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அவன் நமக்கு கேட்கலாம். ஸோ என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு வந்து ஸோ இது வந்து 1/4. அப்போ therefore ஃபைனலாக இதுதான் எக்ஸ் வேல்யூ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வந்து 2 அண்டு ஒய் ஈக்குவல் டு 1 அண்டு பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு -1. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இருந்த கொஸ்டின்ஸ். இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும் கூட சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக எக்ஸாமில் கண்டிப்பாக இது ஒரு 5 மார்க் ஒன்று கேட்கறதுக்கான ஒரு முக்கியமான கொஸ்டினும் கூட சரிங்களா? ஸோ இதை பாருங்கள், கோத்ரூ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.